மாப்பிள ஓ எனக்கு ஒரு ஆசை மாப்பிள. என்ன இந்த குளத்தை வாங்கணும்னா இது கவர்மெண்ட்டுப்பா, விற்கல மாட்டாங்க. போடா, என்ன இந்த குளத்தை பார்த்த உடனே மீன் வளர்க்கணும்னு ஆசை. வர்ற குளத்தை பார்த்தது மீன் வளர்க்கணும்னு ஆசை. வா, ஆசைப்பட்டு வள. யார் ஒண்ணு வேணாண்டா, யாராவது கை காலை பிடிச்சி அப்பா வளர்க்காத அப்படின்னு நான் சொல்ல போறாங்க. இல்ல யாரும் சொல்ல. அப்புறம் என்ன, ஒரு 20,000 கொடுத்தா வச்சுக்கேன், ஆசையை நீ நிறைவேற்றா வரலாறுல உன் பேர் வரும். நான் உனக்கு 20,000 கொடுத்தா உன் ஆசையை நான் நிறைவேற்றின மாதிரி வரலாறுல பேர் வந்து அதை 5வது பசங்க 6வது பசங்க புக்ல போட்டு படிப்பாங்களா? புக்ல படிக்கிறாங்களோ இல்லையோ, நானே சொல்லுவேன்ல, என் மாப்பிள்ளதான் எனக்கு கொடுத்தான்ப்பா, இன்னைக்கு மீன் வளர்க்கறதுக்கு நான் ஆசைப்பட்டேன் கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவேன்ல. அது வச்சு நான் நாக்கேடா வழிக்க முடியும். சரி விடு. வாஸ்து மீன் மாப்பிள்ள கத்தி மாதிரி இருக்கும். ஏதாவது மரம் இருந்தா வெட்டலாமா? மீன் வளர்க்கறதுப்பா. இல்ல கத்தி மாதிரி இருக்கா, அதுக்காக கேட்டேன். 20,000 ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு. எது அந்த வாஸ்து மீன்? நான் 2 லட்சம் கேட்கல. ஏன் நான் வக்கில்ல, 2 லட்சம் தரதுக்கு உனக்கு வக்கில்ல, அதனால 20,000 மட்டும் கொடுப்பேன். அது வரைக்கும் ஏமாந்த கேட்டகரின்னு நீ நினைச்சுங்கிற. உண்மையிலே சொல்ற, மனசுல அப்படியே சொல்ல பார்த்தியா நீ? அதுக்கேற்ற ஆள் இல்லைன்னு நான் நினைச்சேன். நீ 2 லட்சமே என்கிட்ட கேட்டிருக்கலாம். நீ கேட்டிருக்கலாம், 2 லட்சமே நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம். அதான் இருக்காது உங்ககிட்ட. இல்ல, அதான் சொல்ல போறேன். இல்ல 20,000 கூட ஒரு மீன் வளர்க்குங்க. சரி, மீனை வளர்க்குறியா? உனக்கு என்ன மீனை பத்தி தெரியுமா? என்ன மீன்? வாஸ்து மீன், கத்தி மீன்ன்ற. இதை தவிர அது பேர் என்ன, அது எங்க இருக்கும்? டேங்க் கிளீனர் இருக்கு. ஓகே, கோல்டன் ஃபிஷ் இருக்கு. என்னது முதல்ல என்ன சொன்ன? டேங்க் கிளீனர். அவன் டங்க் கிளீனரை பாத்துக்கிறோம். இது என்ன டேங்க் கிளீனர்? அந்த இது கிளீன் அது விடு, அது ஒரு மீன். தொட்டி கழுவுது. அதான். அப்புறம் வந்து கோல்டு ஃபிஷ் இருக்கு, ஃபைட்டர் இருக்கு. ஃபைட்டர் அது மாதிரி நிறைய இருக்குடா மீன். எனக்கு மீனை பத்தி ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்றேன் சொல்லு. அப்படி நீ வந்து எங்க வளர்ப்ப? வாங்கின்னு வந்து எங்க வளர்ப்ப? தொட்டில போட்டு. அத தொட்டி வாங்கணுமா? அதனால ரோட்ல மேயுறதா வவ்வாலாச்சு வாத்தா கோழியா மேய? நார்மலா இந்த சட்டியில இல்ல கிண்ணத்துல இல்ல டபரால அப்படி போட முடியாது. அதுக்குன்னு ஒரு பெரிய தொட்டி, கண்ணாடி தொட்டி. பார்க்கும் போதே அழகா விட்டு அது சல்லுன்னு போகும். அப்படி வாழ்க்கை சல்லுன்னு போகும். பார்க்கவே லுக்கா இருக்கும். ஆமா, அதுக்குள்ள அப்ப இருக்கிற உள்ள ஆக்சிஜன் அந்த மோட்டர். அப்ப மோட்டர் வைக்கணுமே. ஒரு ஆள் எச்சத்து போற மாதிரி ஒரு பொம்மை இருக்கும். ஆமா, அது வாங்குவேன். அது ஸ்டைலா இருக்கும் அதை பாக்கிறதுக்கு. இப்போ அது நைட் ஆனா மீன் உள்ள இருக்கு தெரியாது, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? லைட் போடணும். அது தண்ணிக்குள்ள மூழ்கின லைட் ஒண்ணு போட்டா வெளிச்சமா எப்ப பார்த்தாலும் தெரியும். அந்த மீனுக்கும் நம்ம எப்பயுமே ஒரு வெளிச்சத்துல இருக்கோம்டா அப்படின்னு ஒரு ஃபீல் கிடைக்கும் அதுக்கு. சரி, இங்க இருந்து வாங்கி போற மீன் எவ்வளவு? 20,000 கொடுத்து வாங்கி போற. வாங்கி அதுக்கு என்ன சாப்பாடு? அது உள்ள எப்படி என்ன? நம்ம சாப்பிடுற கருமெல்லாம் அது சாப்பிடாது. கேட்டேன், நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் கூட போடக்கூடாது. சாப்பாடு நம்ம கருமம்னு, அது நம்ம சாப்பிடுற கருமத்தை அது சாப்பிடாது. அதுக்குன்னு வருது தெரியுமா ஃபுட்டு. அது மினிமம் 7,000 5,000 சொன்னானுங்க மினிமம். ஆமா, அது 15 நாளைக்கு வருவான். 15 நாளைக்கு 7,000 ரூபாய். ஆமா, 5ல இருந்து அது அதிகபட்சம் இருக்கு. சரி விட்டுங்க. நம்ம ஒரு ஏழை வீட்டுல வளர்க்குற மீன், அதுவே அதுக்கிட்ட சொல்லணும் நான் ஏழை, அதனாலதான் உனக்கு 5,000 ரூபாய் சாப்பாடு போடுறேன்னு சொன்னா அது கேட்டுக்கும். அது கூட மீன்கிட்ட பேசலாமா? 5 நாளுக்கு 5 3 45 300 ரூபாய் கணக்கு போட்டாலே 5 நாளைக்கு 4,500 ரூபாய் தான் ஆகுது. நீ 5,000 ரூபாய் சொல்ற. அப்ப கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 350 ரூபான்னு வச்சுக்க. ஏண்டா, நம்மளே சாப்பிட்றதே காலையில டிஃபன் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டா 50 ரூபாய்க்கு சாப்பிட்றோம். மதியம் லஞ்சு ஒரு 100 ரூபாய்க்கு சாப்பிட்றோம். திருப்பி நைட்டு டின்னர் ஹோட்டல்ல சாப்பிட்றோம்னா வச்சுக்க, கணக்கு 200 ரூபாயில முடிஞ்சிடும். இது மீனுக்கு 350 ரூபா வருது. இதுல ஏழை வீட்டு சாப்பாடும் போடுறேன். அதுல வேற அளவு இருக்குமே, ஏதோ போடணும், அதிகமா போட்டா இல்ல அது சொல்லிட்டாங்கடா. ஒரு மூடி அளவுல போடணுமா. அது வந்து அது வாங்குற சைஸை பொறுத்து, மாசத்தை பொறுத்து. 6 மாசம் கழிச்சு அது மூடிக்கு மேல கொஞ்சம் போடணும். அதுக்கப்புறம் அதை விட இன்னும் கொஞ்சம் அரிசி போடணும். அது ஒரு அளவுக்கு மிஞ்சி போட்டுறவும் கூடாது, அளவு கம்மியாவும் போடக்கூடாது. அளவு மிஞ்சி போனாலும் போயிடும், அளவு கம்மியா போனாலும் போயிடும், செத்துரும். ஏன்டா அபசகமா பேசுற? அப்படிப்பட்ட அந்த மீன் என்ன போட்டுரும். போயிட்டு இருக்கும்போது இல்ல, இவர்தான் என்ன வளர்க்குறாரு. கோதண்டன் தான் வளர்க்குறாரு. கோதண்டன் பேர் தெரியாதுப்பா. அது எதுக்கு நான் நின்று இப்படி டெய்லி பேசும்போது சொல்லுவோம், இவர்தான் எனக்கு சோறு போடுறாரு, இவர்தான் என்ன வளர்க்குற. அப்படி ஜாலியா சுத்தம்ல. அப்ப என்ன நினைச்சு பாக்கல மீன். நீ யோசிச்சு பாரு, அந்த மீன் வேற எங்கன்னா இருந்தா கூட சுத்தின்னு இருக்கும். அது பரவாயில்ல. அத கண்ணாடி கூண்டுல அடிச்சு நீ தட்டுவ. எங்க கண்ணாடி தட்டினாதான் அது வந்து பாக்கும். நீ வந்துட்டுன்னு பாக்காது. எங்க சத்தம் கேட்டாலும் அந்த மீன் சத்தத்தை கேட்டு போதும். உன்னை பாராட்டி எல்லாம் பாக்கல. அதுக்கு பேசாம அந்த மீன் வேற எங்கன்னா தான் நல்லா இருக்குமே. நீ எதுக்கு அது மாதிரி பண்ற? மீன் வளர்க்கறதுப்பா, அது ஒரு சந்தோஷம், அது ஒரு மகிழ்ச்சி. ஒரு மீனை வாழ வைக்கணும்ன்ற திருப்தி. அதை வாழ வைக்கல நீ, ஆக்சுவலா அதை கொடுமைப்படுத்திருக்க. அதை மட்டும் இந்த குளத்திலே விட்டு இருந்தா அதுக்கு தேவையானதை சாப்பிட்டு, எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிட்டு அது பாட்டும் ஒழுங்கா வளர்ந்துருக்கும். அது குட்டி போட்டு வந்திருக்கும்.
நீ அதை ஒண்ணு தனியா பிரிச்சு எடுத்துன்னு வந்துட்டு அதை ஒரு 6 மாசம் வளர்த்து 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த மீனை நீ கொண்டுக்கவே மாட்ட, தூக்கி போட்டு வேற மீன் வாங்கு. 6 மாசத்துக்கு மீனை ஒரு மீனா போக வச்சுக்கிற, இது பாவம் இல்லையா உனக்கு? ஒண்ணு கூட போக வைக்கல, இப்பதான் வளர்க்கவே ஆரம்பிக்கிறேன். வளர்க்காதன்றேன் ஏன் பாவம்டா, அது அங்கங்கே வளர்ந்து போட்டுட்டா. உன்ன சொன்னாரா கடவுள் வந்து இந்த மீனை எடுத்து நீ வளர்ப்பா, இந்த புண்ணி தண்ணி சேர்த்துக்கப்பா, இந்த மீனை வள, இந்த நண்டை வள, ஏன் பாம்பை கூப்பிட்டு வந்து வளர்க்க வேண்டியதானே? அதுவும் ஒரு ஜீவன் தானே. இவர் பாம்பை ஒன்றும் பார்க்க முடியல, இவர் தான் என்ன வளர்க்குறாரு, அப்பப்போ இப்படி குத்தி காமிக்குமே, வளர்க்குறது தானே பாம்பை. நீ சொல்ற மாதிரி அது பாவமா ஒரு வேலை இருந்ததுன்னா நமக்கே அந்த பாவம். அப்ப லவ் பேர்ட்ஸ் அதுவும் கூண்டுல போட்டு அடைச்சு, பின்ன ஏன்டா அது எங்கேயோ சந்தோஷமா காதல் பண்ணின்னு பறந்துன்னு இருக்கும் பறவைங்க, அதை கூட்டு வந்து கூண்டுல வச்சு மூணு எதிர்க்கு அதை முத்தம் கொடுக்க சொல்லி நீ ஒரு சிலுமிசக்காரனா இருந்தா அதை பார்த்துன்னு இருப்ப. இது பாவம் இல்லையா? சரி, வேற ஒரு புத்திசாலித்தனமா ஒண்ணு வளர்க்கலாம். புத்திசாலித்தனமா வளர்க்கலாம். முதல்ல நீ புத்திய வள, அதுதான் புத்திசாலித்தனம். நீ வேற என்ன வளர்க்க போற சொல்லு. நம்மளை பாதுகாக்கிறது நாய். நம்மளை பாதுகாக்க நாயை வளர்த்தா வீட்டுக்கு பாதுகாப்பு, குடும்பத்துக்கு பாதுகாப்பு, அப்படி வளர்க்கலாம்ல. வளர்க்கலாம். எந்த நாய்? இந்த நாய்னா பொம்மரின்னு இருக்கு, மூஞ்சி வச்சிருக்கு நாய், இந்த சதை தொங்கும் அது ஒண்ணு, அப்புறம் குச்சி குச்சியா முடி ஒண்ணு தொங்கும் அந்த நாய் ஒண்ணு இருக்கு. இப்படி பல வெரைட்டி இருக்கு. எல்லாம் ஒரு 15,000 இருந்து 5 லட்சம் 10 லட்சம் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஓ, எதுக்கு நாய்க்கு சர்டிபிகேட்? ஆமா, அது என்ன பட்சி, இது பட்சில அது என்ன இனம் அப்படின்ட்டு, அதுக்கு என்ன வயசு, நாய் கூட இனத்தை கொண்டு வந்துட்டீங்களா? ஆமா, நான் கொண்டு வரலப்பா, ஏற்கனவே அது வந்து அதுல குடுத்திருப்பாங்க, இந்த வயசு, இது அப்பா பேரு, இது அம்மா பேரு, இது. ஆமா ஆமா, சர்டிபிகேட்ல அதெல்லாம் இருந்தாதான். அப்புறம் வந்து இதுக்கு இந்த இத்தனை தடுப்பூசி போடணும், இதுக்கு இந்த சோப்பு யூஸ் பண்ணணும், இதுக்கு இந்த ஃபுட்டு தான் கொடுக்கணும், இதுக்கு இந்த ஷாம்பு தான் போடணும், டீட்டெயிலா கொடுப்பாங்க. அதை வளர்க்கலாம். எது நம்ம பாதுகாப்புக்காக. ஆமா, அப்ப பாதுகாப்புனா நைட்டு வந்து உன்னை ஃபுல்லா சுத்தி வீட சுத்தி வந்து பாதுகாத்துன்னு இருக்கும். எவனோ தூக்கி போயிட்டானா சங்கிலி போட்டு கட்டியில வைப்பேன். எங்க கட்டி வைப்பேன்? உள்ள ரூம்ல, அதுக்குன்னு தனி ஒரு ரூம். வீட்டு வெளியே ஒரு இடம் தடுத்து அதுக்குள்ள கட்டி வச்சு, நான் இருக்குதே தெரியாம யாருக்கும் தெரியும், தூக்கி போயிடுவானே, அதை ரூம்ல வச்சு கட்டிட்டு சங்கிலி போட்டு அதுக்கு ஒரு கேட்டை போட்டு பூட்டு போட்டு வந்துடுறேன். அது நாய் வந்து நமக்கு பாதுகாப்பு. ஏண்டா உள்ள வச்சிடுற, எவனா வந்தானா கொலைக்கும் தெரியாது, உள்ள இருக்கு, எப்படி என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் நீ சொன்னதுக்கு சின்னதா கட் பண்ணி விட்டேன்னா தலையை வெட்டி பார்த்து யாரும் வந்தானா நான் நமக்கு தெரிஞ்சிடல எவனா வந்திருக்காங்க. சரி, அப்படியே கத்தனா தெரிஞ்சிடும். இப்ப நீ எங்கன்னா ஊருக்கு போன என்ன பண்ணுவேன்? போவேன். இல்லடா, அந்த நாயை என்னடா பண்ணுவேன்? நாய என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். நாய அதுக்கு பாதுகாத்துக்கு ஒருத்தர் விடுக்கணுமே, நீங்க ஏதாச்சும் இருக்கணுமே. சொந்த அக்கா பொண்ணு கல்யாணம், நீ உங்க ஒய்ஃபு பசங்க போய் ஆகணும். ஆனா இந்த நாய் இருக்க, இந்த நாய் பார்த்துக்க ஏதோ ஒரு நாய் நிக்கணும்ல, இல்ல யாரோ ஒரு ஆள் இருக்கணும்ல. இல்ல அது கூண்டுல இருந்துடாது. கூண்டுல இருந்தாதான் நீ ஊருக்கு போறேன்னு தெரியுது. தூக்கின்னு போயிட்டானா 5,000 இருந்து 5 லட்சம் வரைக்கும் ஆச்சு. நீ எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்க போறியோ? அது கூட பரவாயில்லடா. அதுக்கு சோறு யாரு வைப்பா? அதுக்குதான் யாராவது ஒரு நாய். தண்ணி சோறு வைக்கணுமா? தண்ணி சோறு தான், நல்ல சாப்பாடு சாப்பிட. தண்ணியும் சோறு வைக்கணும். அப்படியா? தண்ணியும் சோறும் தனியா வைக்கணுமா? அதுக்கு வைக்கணுமா? யாரு வைப்பா? ஐயோ, அததானே நான் ஒன்ன கேக்குறேன், நீ என்ன கேக்குற? நாய் ஏண்டா, ஒரு காலத்துல நாய் வந்து நமக்கு பாதுகாப்பு தான். அது சாதாரணமா வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இந்த பக்கம் 3 பக்கம் போகும்போது எவனா நடுராத்திரில வந்து எகிரி குச்சாலோ, நமக்கு சம்பந்தப்படாத ஆளு, அது மூஞ்சில முழிக்காத ஒரு ஆள் புது ஆளா வந்தானா கொலைக்கு காமிக்கும், நல்லா ஓடும். இப்ப நாயை நீங்க ரேட் அதிகமா கொடுத்து வாங்கி அதுக்கு சங்கிலியை போட்டு கொடுத்து, இதை இன்னும் ஒரு சில வீட்டுல அதுக்கு செக்யூரிட்டியா போட்டு வச்சுக்கிறான். நாய்க்கு பாதுகாப்பு ஒரு செக்யூரிட்டி. என்னடா அவ்வளவு காஸ்ட்லி நாயாச்சு செக்யூரிட்டி போடாம? அப்ப அந்த நாயை வளர்க்கறது எதுக்கு? பாதுகாப்புக்கு தானே நீ வளர்க்குற. அதுக்கே ஒரு பாதுகாப்பு கொடுனா அப்புறம் எப்படி நீ எக்ஸ்ட்ரா ஒரு இன்னொன்னு கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு வேலைக்கார வைக்கிறிய? அதுல என்ன பாதுகாப்பு இருக்கு? அந்த நாய் பாவம் அங்கங்க பார்த்து அந்தந்த நாய்களோட நல்லா சந்தோஷமா வரும். அதையும் நீங்க கூட்டு வந்து குடும்பம் பார்த்துறீங்க. சாப்பாடு என்ன அதுக்கு பிடிக்குது உனக்கு தெரியுமா? ஏதோ ஒண்ணு இருக்குப்பா மூட்டையில, அது போட்டா சுண்ணம் பாது. அதை எப்ப குலைக்கும் போது வாயில போட்டு கட்டிடுறீங்க, அதுக்கு இன்ஜெக்ஷன் கூட்டு போகும்போது வாயில போட்டு கட்டிடுறீங்க, அதுக்கு இன்னும் சில ஆப்ரேஷன்லாம் வேற பண்றீங்க, பாலை கட் பண்ணி விட்டுறீங்க. ஏன்டா அது அதுக்கு ஆண்டவன் என்னென்னமோ ஒழுங்கா தான் படைச்சிருக்கான். அதை நீங்க இல்லாத இது எடுத்து புதுசு புதுசா பண்ணி ஏன்டா உசுல எடுக்கிற? இதுக்கு நீ வாங்குறது கடன், அவனாவது சொந்த காசுல வச்சு வாங்குறான். நீ என்னடனா கொஞ்சம் கூட வெக்கமானம் ஈடு சூடு சொரணா எதுவுமே இல்லாம காசை கடன் வாங்கி இதை வாங்கணும்னு பண்றிய? அறிவு இல்ல. இதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்றேன், 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி பண்றேன். போன வருஷம் உன் பொண்ணுக்கு பர்த்டே வந்தது, அதுக்கு நீ வந்து துணிகள்ல போய் நீ என்ன பண்ண? நானும் தானே உன் கூட வந்தேன், ஒரு ட்ரெஸ் எடுத்த ஆசையா, இது நல்லா இருந்ததுன்னு எடுத்த, அது 1300 ரூபாய். நீ என்ன சொன்ன? அது அவ்வளவு காசு வேணாடா. அப்புறம் 700 ரூபாய் எடுத்து போன. பெத்த பொண்ணுக்கு
ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுல 1300 ரூபாயில இருந்து 700 ரூபாய்னா கிட்டத்தட்ட 600 ரூபாய் கம்மி பண்ணி எடுத்துன்னு போற நீ நாய்க்கு இவ்வளவு செலவு பண்ற, மீனுக்கு இவ்வளவு செலவு பண்ணலான்ற, காக்காவுக்கு செலவு பண்றங்கிற. எதுக்கு அதெல்லாம்? தேவையானதுக்கு செலவு பண்ணுப்பா போட. துட்டு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. இன்னும் திருந்தல. இல்ல நான் வளர்க்கல, எதுவுமே வளர்க்கல, எதுவும் வளர்க்கலங்க. வளர்க்கல. நமக்கு தேவையில்லாம எதையும் வளர்க்காதீங்க. டேய் இது மாதிரி பேச்சு வளர்க்காதீங்க. முதல்ல மூளை வள போ. போடா போடா. ஒண்ணும் இல்லைங்க, இவனுக்கு இஷ்டம் இருந்தா கையில இருந்தா குட்டு வாங்கின்னு வளர்க்கட்டுமே. நமக்கு என்ன, அவன் கையை பிடிச்சினா வேணாம் வளர்க்காதுன்னு சொல்ல போறான். வளங்க, கடன் வாங்கி வளர்க்காதீங்க.